வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக், அதாவது ஹெல்த் ஆங்ஸைட்டி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது ஹைப்போகாண்ட்ரியாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தார். அவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு இங்கே வலிச்சுக்கிட்டே இருக்குது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுமோ அந்த மாதிரி ஒரு பயம் அடிக்கடி எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு பயத்தினாலே திரும்ப திரும்ப டாக்டரை போய் செக் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிட்டே இருந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு +2 முடிச்ச ஒரு பையன். ஸோ அவர் என்னென்னா வந்துட்டு கிட்டத்தட்ட 2 வருஷமாக எந்த ஒரு படிப்பு அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதுலேயே மாட்டிக்கிட்டு இது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ நிறைய டாக்டர்ஸை மீட் பண்ணுறது. அதாவது ஒரு டாக்டர் வந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி சொல்லலாம், அடுத்த டாக்டர் போகிறது, நிறைய பிளட் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, நிறைய இசிஜி எடுத்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி நிறைய செக் பண்ணிக்கிட்டே இருந்தார். இது என்ன சஃபர் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு பெருசாக ஃபிசிக்கலாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மனசளவில் பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இதனாலே வந்துட்டு அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதை சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. பிரச்சனை என்னடா இது பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அது வந்துட்டு சில பேருக்குலாம் வந்து அவங்க கெரியரை பாதிக்கிற அளவுக்கு, அவங்க பர்சனல் லைஃப்பை பாதிக்கிற அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே அமையும். ஸோ இதில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உதாரணத்துக்கு எடுத்துங்க, நமக்கு ஒரு பெயினிங் லைட்டாக ஏற்படுறது அது மசில் பெயினாக இருக்கலாம். பட் அவங்க அது எப்படி உணர்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு மாதிரி உணர்வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த பயம் ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த பயத்தினால அவங்களுக்கு என்ன வந்துட்டு உடனே இது என்னது நம்ம தெரிஞ்சாகும் அப்படின்ட்டு நிறைய கூகுள் பண்ணுவாங்க. இல்லை மற்றவங்க கிட்ட போயிட்டு நமக்கு ஒன்றும் ஆயிடாதுல அப்படி திரும்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. டாக்டர்ஸ் நிறைய கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த ரியேஷன்ஸ் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் அவங்க அந்த சிம்டம்ஸ் சரியாகாது. அந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் ஒரு பகுதியை வந்து இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இன்கேஸ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இது ஈஸியாக ட்ரீட் பண்ணி சரியும் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஈஸியாக ட்ரீட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்னு பண்ணுவோம். ஸோ இது காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து இந்த திருப்பி ரியேஷன் சீக் பண்ணுறது, இல்லை திருப்பி கூகுள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ரிப்பீட்டடாக பண்ணுற சில விஷயங்களை வந்து கட் பண்ணுறது எப்படி அப்படின்றதுலாம் ஃபுல்லாக சொல்லித் தருவோம். அது சொல்லித்தரும் போதே வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸ்லாம் குறையிறது அவங்க பார்ப்பாங்க. இது வந்து சரியாயிட்டு வருவாங்க. இன்கேஸ் இதை மீறி அவங்களுக்கு சரியாகலையா, சில மெடிகேஷன்ஸ்லாம் கொடுத்து அதை ஈஸியாக சரி பண்ணலாம். ஆனால் இதே அந்த பிரச்சனை இருக்குதோ அப்படின்னு நினச்சி நீங்கள் சர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை முழுக்க சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்கள் லைஃப்பை மறந்துட்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ இந்த சிம்டம்ஸில் நீங்கள் எதாவது பார்க்குறீங்கன்னா பெட்டர் கெட் இட் ட்ரீட்டட்.